ப்ளவுஸில் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ளவுஸ் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். நான் இது நாள் வரையும் ஸ்டிச் பண்ண வரையும் ப்ளவுஸ் பீட் போட்டு அதிகமாக யாருக்குமே ஸ்டிச் பண்ணதில்லை. ஒரு சில கஸ்டமர் மட்டும்தான் ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப நான் அவங்கள்ட்ட கேட்பேன், உங்களுக்கு ப்ளவுஸ் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்குமா வருமா அப்படின்னு சொல்லி. நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அதனால் ஸ்டிச் பண்ணுங்கள் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு செட் ஆகாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ப்ளவுஸ் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த துணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ப்ளவுஸ் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங்காக இருந்துன்னா அது இந்த மெயின் கிளாத்தோட நமக்கு ஒட்டிக்கும். இதுவே ப்ளவுஸ் பீட்டாக இருக்கிறது, அதுவும் இல்லாமல் இது ஃபுல் வாயில் ப்ளவுஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு இது லைனிங்கோட என்றைக்குமே அந்த மெயின் கிளாத்தோட என்றைக்குமே இந்த கிளாத் ஒட்டவே ஒட்டாது. அதனால் நீங்கள் ஒரு சிலருக்கு அது செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பெட்ரு. 100க்கு 90% பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் போடுறது தான் பரவாயில்லை. ஒரு 10% வேணும் அப்படின்னா வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.